Hi guys, I am Rajkumar. I am freelancer. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Google AdSense வீடியோ ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். சரிங்களா? சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம till end வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு A to Z வந்து புரியும். சரியா? சரி, அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. சரிங்களா? என்னோட சேனலுக்கு வந்து புதுசா வந்து இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னும்போது கண்டிப்பா நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து ஃபேக்கான ரிப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. சோ தயவு செஞ்சு நம்ம சேனலை போயிட்டு கிட்டத்தட்ட 750 வீடியோஸ்க்கு மேல நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். AdSense ரெலவெண்டா ஃபுல்லாவே எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ தான். சரிங்களா? நீங்க போயிட்டு 6 மாசத்தும் பழைய வீடியோ இருந்தாலும் சரி அல்லது 1 year பழைய வீடியோ வந்தால் கூட பரவாயில்ல, போயிட்டு பழைய வீடியோஸ்லாம் டோட்டலாக செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இப்போ கரண்ட்டில் என்ன வீடியோஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். சரியா? சரி, நம்ம டாபிக் உள்ள வரலாம் டேரெக்டாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து பாருங்கள் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $532.70 வந்து ஃபார் டேவுக்கு வந்து இன்னைக்கு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. எஸ்டர்டே நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $216.01, அதாவது ஒரு சென்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. $216.01 வந்து கிடைச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸ்ல $410.70 வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? திஸ் மந்த்ல டோட்டலா எவ்வளவு இருக்கு அப்படின்னா $970.67 வந்து நமக்கு திஸ் மந்த்ல டோட்டலா வந்து இருக்கு. பேலன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா $178.14 வந்து இருக்கு. லாஸ்ட் பேமெண்ட் வித்ட்ரால் வச்சது வந்து பாத்தீங்கன்னா $255.72 வந்து நம்ம லாஸ்ட் பேமெண்ட் வந்து வித்ட்ரால் பண்ணது. ஓகேங்களா? இப்போ ஆக்சுவலி நீங்க கடந்த 2 டேஸா வாட்ச் பண்ண ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எல்லாமே $100 மேல ஃபார் டே வந்ததா இருக்கும். அதனால இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா இது ஸ்பெஷல் வீடியோவும் கூட. ஃபார் டேவுக்கு $532.70 வருமா அப்படின்னு சொல்லி கேட்கணும் எல்லாருக்கும். கண்டிப்பா வரும் நண்பா. சரிங்களா? வராமலாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து 100% எந்த பிளாட்ஃபார்ம்ல வரும் அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ்ல மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுமா தவிர வேற எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லயும் உங்களுக்கு இந்த அளவுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாது. சரியா? எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இப்போ இஸ்வோன்னு ஒன்று இருக்கு, அஸ்ட்ரா இருக்கு. அதாவது இதெல்லாம் ப்ரொமோட் பண்றேன்னு நினைக்க வேண்டாம், தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் வந்து இதுவும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி தான். ஆனா அவங்க வந்து எதுக்கு அதாவது ரெவன்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா இசிபிஎம் கால்குலேட் பண்ணி அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அது என்ன இசிபிஎம்? இப்போ ஆட்சன்ஸ்ல இம்ப்ரெஷன் சொல்லிட்டு 10,200 இம்ப்ரெஷன் இருக்குல்ல, அது மாதிரி அங்க இம்ப்ரெஷனுக்கு 1000 இம்ப்ரெஷனுக்கு நான் உங்களுக்கு $2 கொடுக்குறோம்பா, 1000 இம்ப்ரெஷனுக்கு $10 கொடுக்குறோம்பா அப்படின்ற மாதிரி இம்ப்ரெஷனுக்கு காசு கொடுப்பாங்க. ஆனா கூகுள் ஆட்சன்ஸ்ல மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடு கிளிக்கு தான் நமக்கு ரெவன்யூன்றது ஒன்று கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த டுடே டாலர் $532.70 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த டுடே டாலர் $532.70 இருக்குல்ல, அது வந்து திஸ் மந்த்ல பாருங்க $970.67 வந்து இருக்கு இல்லையா, இது கூட ஆட் ஆகிதாங்க காமிச்சிட்டு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். $970, ஓகேங்களா, அது கூட ஆட் ஆகி தான் சேர்த்து காமிச்சிட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து பிகினர்ஸ்லாம் வந்து இப்போ $532 நைட்டு 12 மணிக்கு மேலே உடனே மறுபடியும் டுடே வரல, அப்போ வந்து இந்த $970 கூட ஆட் ஆகி காட்டும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. டுடே டாலர் $1 வந்தாலும் சரி அல்லது ஒரே நாளைக்கு $10 வந்தாலும் சரி, இப்போ எனக்கு இப்போ வந்திருக்குல்ல $532.70, இது போல 5 மடங்கு அதிகமாக வந்தா ஒரு நாளைக்கு $1000 வந்தாலும் கூட சரி, $1000 உண்மைக்குமே ஒரு நாளைக்கு வருமா வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 2000 இல்லை $5000 கூட வரும் நண்பா ஆட்சன்ஸ்ல. ஸோ நீங்க எப்படி கண்டென்ட் போறீங்க, எந்த கண்ட்ரி டார்கெட் பண்றீங்களோ பொறுத்து தான் இது எல்லாமே பாசிபிள் ஆகும். சரியா? ஸோ இப்போ $532 வந்து பாத்தீங்கன்னா இந்த திஸ் மந்த்ல இருக்கக்கூடிய $970 கூட ஆட் ஆகி காமிச்சிட்டு இருக்கு. சரியா? அதே போல எஸ்டே தென் லாஸ்ட் 7 days இது ரெண்டு எப்பவுமே கணக்குல எடுத்துக்காதீங்க. ஏன்னா டுடேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து நைட்டு 12 மணிக்கு மேலே ஆடணும்னா 12:05 12:10 டுடேவில் இருந்து அப்படியே எஸ்டேக்கு மூவாயிடும். எஸ்டேவில் இருக்கக்கூடிய $216.01 இருக்குல்ல, அது வந்து லாஸ்ட் 7 days இருக்கு பார்த்தீங்களா, $410.70 அது கூட ஆட் ஆகி காமிக்கும். அதுக்குன்னு ஆட் ஆகுதுன்னா ப்ளஸ் ஆகிடும் போயிட்டு. அது கூட இப்போ 410 கூட $200 சேர்ந்து காட்டுமான்னு கேட்டாச்சுன்னா கிடையாது. அது அதிகமாகவும் காட்டும் கம்மியாகவும் காட்டும். ஸோ லாஸ்ட் 7 days கணக்கில் எடுத்துக்காதீங்க. கீழே பாருங்க, இந்த $532.70 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இப்பயே சொல்லிடுறேன், இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ ஸ்டார்டிங் சரி இப்பயும் சரி சொல்லதுக்கான ரீசன் என்னன்னா, நான் காட்டுற ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் வச்சு தான் நான் பேசிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடு மேலும் மூவ் ஆகுது இல்லையா, ரீசன் என்னன்னா ஸ்கிரீன்ஷாட் வச்சு பேசிட்டு இருக்கேன். என்னோட வெப்சைட்ல இருந்து டேரக்டா டொமைன் நேம் காமிச்சு நான் பண்றது எனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. வெப்சைட் நேம் வந்து MrFood.com, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்டே கொடுத்துருக்கேன். வெப்சைட் நேம் சொல்ற மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க, MrFood.com, MRFOOL, MrFood.com. டொமைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டொமைன் அத்தாரிட்டி 55 இருக்கு. பேஜ் அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் செக் பண்ணி, அதாவது டொமைனுக்கான அத்தாரிட்டி தென் டொமைனுக்கான ரேட்டிங் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. டொமைனுக்கு எவ்வளோ ஏஜ் இருக்கு, எது போல கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கும், டொமைன் எவ்வளோ நாள் ஆக்டிவா இருக்கு, எல்லாமே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? சரி, இப்போ இந்த $532 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்ப்போமா. கீழே பாருங்க, பேஜ் வியூஸ்
போட்டு கிட்டத்தட்ட 2890 கேனா 1000 சரிங்களா, எல்னா லட்சம், எம்னா மில்லியன்ல வரும் ஓகேங்களா. கூகுள் ஆட்சன்ஸ்ல வியூஸ் போறத பொறுத்து இந்த மாறும் இந்த செக்ஷன்லாம் எல்லாமே சரியா. இப்போ கிட்டத்தட்ட 2890 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்ததால இந்த $532.70 வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல நண்பா. அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் சொல்லிட்டேன், ஆட் கிளிக்கு தான் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா. அந்த கான்செப்ட்ல கீழே பாருங்க கிளிக்ஸ் 2890 பேர் வந்திருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 154 பேர் வந்து அவங்க வேணும்னே ஆடு கிளிக் பண்ணாங்களோ அல்லது தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாம பண்ணாங்களோ எதுவோ ஒன்று ஆடு கிளிக் பண்ணிட்டாங்க. நம்ம வெப்சைட்ல வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குல்ல, விளம்பரங்கள், அந்த ஆடை வந்து கிளிக் பண்ணதால நமக்கு கிட்டத்தட்ட $532.70 வந்து கிடைச்சிருக்கு சரியா. சரி, இப்போ பக்கத்திலே பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி இருக்கு பாருங்க, அதை பாருங்க. ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஆட்சன்ஸ் வச்சிருக்கவங்க, அதாவது ஆட்சன்ஸ்ல உள்ள நீங்க என்ட்ரி ஆகுறீங்கனாவே இதை பத்தி தெரிஞ்சுதான் மட்டும்தான் உங்களால ரெவன்யூன்றது ஒன்று பார்க்க முடியும். சிபிசி பாருங்க, கிட்டத்தட்ட $3.46 சிபிசி இருக்கு. பேஜ் ஆர்பிஎம் பாத்தீங்கன்னா $184.52. அதாவது இந்த பேஜ் ஆர்பிஎம்னா என்ன, சிபிசினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு, பேஜ் ஆர்பிஎம் ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமோ நம்ம வெப்சைட்டுக்குள்ள வரக்கூடிய ஆட்ஸ் வந்து ஆட் கிளிக் பண்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட $184.52 வந்து கிடைக்கணும். ஆனா சோ நமக்கு அவ்வளவு கிடைக்குதுன்னு பார்த்தாச்சுன்னா கிடைக்காது. கீழே பாருங்க சிபிசி எவ்வளவு இருக்கு, $3.46. அப்பனா ஒரு யூசருக்கு ஒரு ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு $3.46 தான் கிடைக்கும் சரிங்களா. அப்ப பேஜ் ஆர்பிஎம் ஏன் அவ்வளவு காட்டுது அப்படின்னா, இப்போ நான் சொல்ற கீவேர்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க நண்பா. கார் இன்சூரன்ஸ், பைக் இன்சூரன்ஸ், கார் ஆக்சிடென்ட், பைக் ஆக்சிடென்ட், அடுத்துல இன்சூரி லாயர், இது போல ஃபுல்லாவே ஆக்சிடென்ட் பேஸ் பண்ணி, அதாவது கார் இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி, இது போல யூஎஸ், அதாவது யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, கத்தார், அந்த மாதிரி ஒரு 17 கண்ட்ரி இருக்கு சரிங்களா. இது போல கண்ட்ரிலாம் சிபிசிக்கு வந்து, அதாவது சாரி, கார் இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஆர்டிகல் போடும்போது சிபிசி வேற லெவல்ல கிடைக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா ஒரு காஸ்ட் பர் கிளிக்கு ஒரு ஆட் கிளிக் நடந்தா $700 வரைக்கும் அசால்ட்டா கிடைக்கும் சரிங்களா. ஸோ கார் இன்சூரன்ஸ்ன்ற ஒரு கீவேர்ட்ஸ்க்கு சிபிசி மினிமம் $350 இருக்கு யூஎஸ்ல. அப்போ ஒரு யூசர் வந்து அந்த அது போல ஒரு ஆர்டிகல் நம்ம வெப்சைட்ல போட்டு ஒரு யூசர், அதாவது தெரிஞ்சோ தெரியாமோ யூஎஸ்ல இருந்து ஒரு ஆடு, அதாவது அந்த வெப்சைட்டுக்குள்ள அந்த போஸ்ட்டுக்குள்ள வந்து தேடி ஆர்கானிக்கா சர்ச் பண்ணி உள்ள வராரு அப்படின்னா அந்த ஆர்டிகலுக்குள்ள ஆட்ஸ் வந்து அவர் தெரிஞ்சு கிளிக் பண்ணாலும் சரி, தெரியாம கிளிக் பண்ணாலும் சரி ஓகேங்களா. சம்டைம் அப்போ பர்டிகுலரா ஒரு இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணுவார் ஆர்டிகல் உள்ள என்ட்ரி ஆயிட்டு வேற ஏதோ ஒரு ரிலேட்டிவ் போஸ்ட் அந்த மாதிரி ஏதோ ஒரு வேற ஆர்டிகல் போயிட்டு வேற ஆடு கிளிக் பண்ணாருன்னும் போது, அதாவது ஆல்ரெடி சிபிசி $350 இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. சம்டைம் அதுல இருந்து ஒரு 50-50 கூட கிடைக்காது $150. அந்த கான்செப்ட்ல ஓவராலா தான் இந்த பேஜ் ஆர்பிஎம் காட்டும் நம்ம வெப்சைட்டுக்குள்ள. அது இல்லாம பர்டிகுலரா எந்த ஆர்டிகளுக்கு அதிகமான டிராபிக் போதோ, எந்த ஆர்டிகளுக்கு அதாவது ஒரு ஆர்டிகளுக்கு 2-3 ஆர்டிகளுக்கு தொடர்ந்து நடந்துட்டாலே அந்த பர்டிகுலர் பேஜுக்கான சிபிசி அது ஆட்டோமேட்டிக்கா ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் பண்ணி காட்டும். அது இல்லாம கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு டைம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ பேஜ் ஆர்பிஎம் வந்து $184.52 வந்துருக்குல்ல, இது வந்து அடுத்த 1 ஹவர்ல $500 மாறலாம். அது எந்த ஒரு இதுவும் இல்லை சரிங்களா. ஸோ அது ஒவ்வொருத்தருடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்குமே இது மாறும் ஓகேவா. தென் பக்கத்திலே இம்ப்ரெஷன் வந்து பாருங்க, கிட்டத்தட்ட 2890 பேர் வந்திருக்காங்கல்ல. இந்த 2890 பேர் நம்ம வெப்சைட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. அதுக்கு 10,200 இம்ப்ரெஷன் வந்து கிடைச்சிருக்கு நண்பா. அதாவது இந்த இம்ப்ரெஷன் ஏன் வருது, எதுக்காக வருது அப்படின்னா, இப்போ தெரிஞ்சோ தெரியாம நமக்கு ஏதோ ரிசல்ட் தேவைப்படுது, அதுக்காக நம்ம வந்து கூகுள்ல ஒரு ரிசல்ட், அதாவது சர்ச் பண்றோம் ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ்க்கு. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வெட்டிங் ஃபிளெக்ஸ் பேனர் இப்படின்னு போட்டோம்னா, இப்போ MrFull.com என்னோட வெப்சைட் ஃபர்ஸ்டே வருதுன்னா வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த வெப்சைட்டுக்குள்ள போறீங்க, நீங்க என்ன பண்றீங்க, அதாவது போட்டோகிராஃபி ஃபீல்டில் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நமக்கு தேவையா இருக்கிற ஃபைல்ஸ் வேணும்ன்ற அளவுக்கு அந்த வெப்சைட்ல போய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்ப்போம். ஸோ அப்படின்னும் போது அவர் வந்து என்ன பண்ணுவார், 1ல இருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் உள்ள இருப்பாரு. ஆனா இப்போ நமக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் பார்க்குறோம், இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு உள்ள போனோம், அடுத்த ஒரு 5 செகண்ட்ஸ்க்குள்ளே வெளியே வந்துடும் இல்லையா. அந்த கான்செப்ட்ல தான் நம்ம வெப்சைட்டுக்குள்ள நம்ம எவ்வளவு நேரம் இருக்காங்களோ, அதாவது நமக்கு நம்ம வெப்சைட்டுக்கு இப்போ எவ்வளவு சொல்றது 2890 பேர் வந்திருக்காங்க நம்ம வெப்சைட்டுக்குள்ள. அந்த 2890 பேரும் அவங்க 1 நிமிஷம் இருந்திருக்கலாம், 2 நிமிஷம் இருந்திருக்கலாம், ஒரு சிலர் 10 செகண்ட் இருந்திருக்கலாம், ஒரு சிலர் அந்த எப்படி சொல்றது உள்ள வந்து உடனே வெளியே போயிருக்கலாம். அப்படின்ற மாதிரி ஏகப்பட்டது ரீசன் இருக்கு இல்லையா. அதுல அவங்க எவ்வளவு நேரம் இருக்காங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன்ன்றது கவுண்டிங் ஆகும். தென் இது மூலியமா ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகாது, பேஜ் யூஸ்க்கும் இம்ப்ரெஷனுக்கும் ஜென்ரேட் ஆகாது. பட் அந்த அக்டோபர்ல இருந்து நாங்க இம்ப்ரெஷனுக்கே ரெவன்யூ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ஆட்சன்ஸ்ல அஃபிஷியலாவே அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அதை பத்தியும் நமக்கு, அதாவது இம்ப்ரெஷனுக்கு எவ்வளவு காசு வருது அப்படின்றத நான் சொல்றேன் சரியா. சரி, கீழே பேஜ் சிடிஆர் பாருங்க 5.33% வந்திருக்கு. இப்போதைக்கு சைடு வந்து 100% சேஃப் ஜோன் இருக்கு நண்பா. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா,
கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போகவே கூடாதுங்க. 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வெப்சைட் கம்பல்சரி ஆட் லிமிட்ன்ற ப்ராப்ளம் வந்துடும். சரிங்களா? ஸோ பேஜ் சிடிஆர் வந்து 10க்கு மேலே போகாமல் சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்குங்க. அது எப்படி நம்ம பேஜ் சிடிஆர் வந்து 10க்கு மேலே போகாமல் 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு 250 பேர் தான் ஆர்கானிக்காக வராங்க அப்படின்னா அதில் 2 ஆடு கிளிக்கு நடக்கலாம். ஸோ பேஜ் சிடிஆர் 10க்குள்ளே மெயின்டைனிங் ஆகும். அதுவே ஒரு 1000 ஒரு 1500 பேர் வராங்கன்னா 40 50 ஆடு கிளிக்கு நடக்கலாம். பேஜ் சிடிஆர் மினிமம் 4-5% தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் நம்ம வெப்சைட்டுக்கு வர்றதே ஒரு 50 பேர் தான். ஆனால் ஆடு கிளிக்கு 60-70 நடக்குது அப்படின்னும் போது பேஜ் சிடிஆர் வந்து ஹை ஆகிடும். ஒரு 10க்கு மேலே கிராஸ் ஆகும் போது பர்சன்டேஜ் விதத்தில் காட்டும். அப்படிலாம் இருக்கும் போது ஆட் லிமிட் விழுந்துருச்சு அப்படின்னா 1 மந்த்துக்கு ஆட் வந்து ஷோ பண்ண மாட்டாங்க. சம்டைம் அப்படியே நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகி போயிடும். புரியுதுங்களா? மானிட்டேஷன் வந்து டிமானிட்டேஷன் ஆகிடும். ஸோ தெரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து அந்த $532.70 எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் 7 டேஸில் இதை பார்த்துட்டு இருக்கீங்களா? அதை பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக ஐடியா கிடச்சிரும். நான் எப்பயுமே ஸ்டார்டிங்கே சரி இப்பயுமே சரி நீங்கள் இந்தியாவை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டாம்னு தான் சொல்லுவேன். இப்போ இங்கே பாருங்கள், யூஎஸ்ல இருந்து கிட்டத்தட்ட, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, அதில் கண்ட்ரிஸில் டுடேவில் பாருங்கள் கிட்டத்தட்ட 1040 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. 1040 பேரில் சிபிசி பாருங்கள், ஃபார் ஆடு கிளிக்கு ஒரு ஆடு கிளிக்கு $12.89 வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட $528.65 வந்து யூஎஸ்ல இருந்து கிடைச்சிருக்கு. ஆனா இந்தியாவில இருந்து பாருங்க 1780 பேர் ஃபார் டேவுக்கு உள்ள வென்ட்ரியா இருக்காங்க. கிட்டத்தட்ட சிபிசி பாருங்க 0.04 சென்ஸ் தான் இந்தியாவில இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா வந்திருக்கிற ரெவன்யூ எவ்வளவுனா கிட்டத்தட்ட $3.95 இந்தியாவில இருந்து கிடைச்சிருக்கு. தென் அது போக கத்தாரு, பிரான்ஸ், குவைத் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேஜஸ் மட்டும் தான் 2 நடந்திருக்கா தவிர ஒன்று மட்டும் 6 நடந்திருக்கு. மற்றதுக்கெல்லாம் 0.03 சென்ஸ், 0.02, 0.02 அப்படின்ற மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன பார்த்தா தெரியுதுங்களா? ஓரளவுக்கு இந்தியாவை டார்கெட் பண்ணி வேலை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கு 0.02, 0.034, அதிகபட்சம் 0.05 இவ்வளோ தான் இருக்குது சிபிசி. சரிங்களா? சிபிசி நம்ம வெப்சைட்டுக்கு எந்த அளவுக்கு ஹையாக இருக்கோ அதை பொறுத்து தான் ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? நீங்கள் வந்து சும்மா ஏதோ பேருக்கு நானும் ஆர்டிகல் போடுறேன், அதை பண்ணுறது யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டைம் யூஸ் பண்ணாமல் கரெக்டான கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இல்லை அதாவது இப்போ நான் சொல்கிற ரிப்போர்ட்டில் உங்களுக்கு அப்பயுமே அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் சொல்கிறது என்னன்னா, தயவு செஞ்சு போய் சேனல் இருக்கக்கூடிய பழைய வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும் எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணணும், எந்த ஆட் யூஸ் பண்ணணும், மேனுவலோட ஆட்டோட, தென் அதில் வந்து எந்த கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணால் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ சைடை போய் ஒன் டைம் MrFood.com செக் பண்ணி பாருங்கள். சரி, இதில் வந்து டுடேவில் இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா சிபிசி ஒரு ஆடு கிளிக்கு $12.89 கிடைச்சதுக்கா. இதில் பார்த்தீங்கன்னா அதே கிளிக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். கிளிக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் மாற்றி காமிச்சிருக்கேன். ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, ஃபோன் மோடில் போட்டு எடுக்கணும்னா உங்களுக்கு எல்லாத்தையும் நான் மாற்றி காட்ட முடியும். டொமைன் நேம் தெரிஞ்சுன்றதால தான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பேச வேண்டிய சுச்சுவேஷன். சரியா? அதில் இப்போ யூஎஸ்லேருந்து பாருங்கள் கிட்டத்தட்ட $528.75 1400 பேர் வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. சாரி 1040 பேர் வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் 41 பேர் வந்து யூஎஸ்லேருந்து ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. 41 பேர் ஆடு கிளிக் பண்ணதால நமக்கு கிட்டத்தட்ட $528 வந்து கிடைச்சிருக்கு. இந்தியா வந்து கிட்டத்தட்ட 101 ஆடு கிளிக் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 1780 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு என்ட்ரி ஆயிருக்காங்க. 101 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. $3.95 வந்து கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி இப்போ பாருங்க 2000 பேர் வந்து 100 ஆடு கிளிக் நடந்து நமக்கு கிட்டத்தட்ட வெறும் $3.95 கிடைச்சா போதுமா? அதாவது பிகினர் ஸ்டேஜ் வரைக்கும் போதும். ஒரு நாளைக்கு $3 கூட 10 நாளைக்கு $30 ஆச்சு. அப்போ மாசத்துக்கு வந்து ஏதோ ஒரு கணக்கு வந்துடும் ஒரு அப்படின்ற மாதிரி ஒரு $150 வந்தால் கூட எனக்கு போதும் அப்படின்றவங்களுக்கு அது ஓகே, அக்செப்டபிள் தான். ஆனால் எல்லா நாளும் கிடைச்சிருக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. இன்னைக்கு $3 கிடைக்கக்கூடிய இடத்துல சிபிசி நாளைக்கு வெறும் 0.03 சென்ஸ் கிடைச்சா அப்போ என்ன பண்ணுவீங்க? யோசிக்கணும்ல. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து கொஞ்சம் எஃபெக்ட் போட்டாச்சு யூஎஸ் பேஸ் பண்ணியோ அல்லது யூகே பேஸ் பண்ணியோ, அதாவது டயர் 1 கண்ட்ரி பேஸ் பண்ணி ஆர்டிகல் மேக் பண்ண லேர்ன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலியில் யாராச்சும் வெப்சைட் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்றது எனி டவுட்ஸ் எதுவும் இருந்தாலும் சரி கீழே டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஆன் தி வே வேற என்ன சொல்றது, மோஸ்ட்லி எல்லா டாபிக் இதில் இருக்கக்கூடியது எல்லாமே நான் கவர் அப் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நான் சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ் வரும். சரிங்களா? அதாவது
நான் எது போல கோர்சஸ் கொடுத்துட்டு இருக்கேன், நம்மகிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது ஓவராலாக கொஞ்சம் நேரத்தில் சொல்லி முடிச்சுறேன். சரிங்களா? நீங்கள் வந்து வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறீங்க அப்படின்னாலே ஒன்று பிளாகராக இருக்கும், அப்படின்னா வேர்ட்பிரஸ்ஸாக இருக்கும். சரிங்களா? பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் எதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாகர் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பிளாக் ஸ்பாட் டொமைனில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 6 மந்த்துக்குள்ளே ஓரளவுக்கு கற்றுக்க முடியும். நீங்கள் வந்து அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்கணும், ஒரு அஃபிலியேட் மாதிரி பண்ணணும், அது ஒரு அமேசான் மாதிரி வெப்சைட் ரெடி பண்ணணும், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ரெடி பண்ணணும். தென் ஒரு நான் ஜிம்முக்கு போகிறேன், நான் ஜிம்மில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நான் வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு எடுத்து நான் ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ண போகிறேன், ஒரு பிராண்ட் மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் லெவலில் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எல்லாமே வேர்ட்பிரஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும். வேர்ட்பிரஸ் வெப்சைட் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து வெப்சைட்னா என்ன, அதில் எல்லாமே லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 நான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஆன்லைன் கிளாஸ்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு வெப்சைட் மட்டும் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்களா, நானே எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன்னா 11,000 சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது வெறும் 1 இயருக்கு ஹோஸ்டிங் டொமைன் கொடுத்துருவேன், நீங்கள் தான் வருஷம் ரினியூவல் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எல்லாம் செட்டப் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னா 11,000. சரியா? இல்லை நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு வெப்சைட்னா சுத்தமாக எனக்கு தெரியாது, எதையுமே தெரியாது, நீங்கள் தான் எனக்கு சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னா 15,000. சரிங்களா? லைஃப் லாங் சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தென் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து ₹1 இன்வெஸ்ட் பண்ணுறது மேட்டரில் நீங்கள் இதுக்கு போதுன்ற டைம் கொடுக்கணும் நண்பா. நீங்கள் வந்து மினிமம் 6 மாதத்துலேருந்து 1 இயர் வரைக்கும் தாராளமாக டைம் எடுத்துக்கும். நம்ம பேருக்கு ஒரு 15,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், நமக்கு அடுத்த மாதத்துல ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிடும், மானிட்டேஷன் ஆகிட்டா போதும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. கண்டென்ட் மேக் பண்ண தெரிஞ்சிருக்கணும், SEO பண்ண தெரிஞ்சிருக்கணும், நம்மளுடைய காம்படிட்டர் யார், நம்ம அதுக்கு எப்படி ரிலவெண்ட்டாக ஒர்க் பண்ணலாம் அப்படி எல்லாமே தெரிஞ்சுனா மட்டும்தான் பாசிபிள், இல்லைனா இல்லை. சரியா? சரி, இப்போ வந்து நம்மகிட்ட இருக்கிற சர்வீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கன்னடேட்டிவ் சர்வீஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிக்கல் ₹150. சரிங்களா? உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக பண்ணணும், எப்படி நல்ல குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் அமௌண்ட் அதிகமாக, தவிர எனக்கு வந்து அப்ரூவலுக்காக நான் புஷ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபார் ஆர்டிகல் 150 கொடுத்தாலே போதிக்கும். அதே போல் ஐசிபிசி கண்டென்ட் வந்து அமௌண்ட் அதிகமாக வரும். ஐசிபிசி கண்டென்ட்னா வேர்ட்ஸ் பொறுத்து உங்களுக்கு அதிகமாக வரும். மினிமம் என் சைடு வந்து 1000+ வேர்ட்ஸ் வந்து கேரண்டி நான் கொடுத்துருவேன். 100% ஹியூமன் கண்டென்ட். நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் வந்து இன்னும் வந்து 20 டேஸில் வந்து கூகுளில் ரேங்க் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? உங்கள் வெப்சைட் வந்து கூகுள் ஆட்சன்ஸுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அல்லது சிபிசி இல்லை ப்ரோ ஆல்ரெடி மானிட்டேஷன் வாங்கிட்டு எனக்கு சிபிசி இன்க்ரீஸ் ஆகலை, சிபிசி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் 30 டேஸில் இது எல்லா ஒர்க்குமே நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? தென் ஃபார் ஆர்டிகல் 150 சொல்லிட்டு கண்டென்ட் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, வேணும்னா கனெக்ட் பண்ணுங்கள். அது போக வெப்சைட்டுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி ஆர் டொமைன் ரேட்டிங், அதாவது டொமைன் அத்தாரிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி மினிமம் ஒரு 40, அதாவது மினிமம் 35 ஒரு 40 வரைக்கும் ஏற்றணும் அப்படின்னா கனெக்ட் பண்ணுங்கள். மினிமம் பேக்கேஜ் வந்து அது 5,000. சரிங்களா? டொமைன் அத்தாரிட்டி பண்ணிக்கலாம், அது மோஸ்ட்லி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட் ஆகும். சரிங்களா? அது போக டொமைன் ரேட்டிங்குமே நம்ம சைடு வந்து மினிமம் 40லேருந்து 45 வரைக்கும் புஷ் பண்ணி கொடுக்க முடியும். இது எல்லாமே ஸ்பாம் ஸ்கோர் வித்தின் 1% மட்டும்தான் இருக்கும். ஸ்பாம் ஸ்கோர் இதனால் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. புரியுதுங்களா? ஸ்பாம் ஸ்கோர் ஏற்றாம உங்களுக்கு டொமைன் அத்தாரிட்டியும் பண்ணி கொடுப்பேன், ஆர் தென் டொமைன் ரேட்டிங்குமே பண்ணி கொடுப்பேன். உங்கள் வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங் பண்ணணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? அதுவுமே 5,000 மினிமம் பேக்கேஜாக ஸ்டார்ட் ஆகுது. அது இல்லாமல் பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குங்க. முக்கியமாக நம்ம வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். பேக்லிங்கோடைய இம்பார்ட்டன்ட் என்னன்றதை நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. டாப் 10க்குள்ள, அதாவது ஒரு 10 வெப்சைட் ஓகே, 10 போதும், 10ல் 20 கூட எடுத்துக்கங்க. கூகுளில் நீங்கள் ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ் போட்டு சர்ச் பண்ணி அதில் வரக்கூடிய எல்லா ரிசல்ட்டுக்குமே செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக அதுக்கு டொமைனுக்கான ஏஜ் செக் பண்ணி பாருங்கள். மினிமம் 20 வருஷம் 23 வருஷம் ஏஜாக இருக்கும். ஓகேங்களா? எந்த பேஜுக்கு எடுத்தாலும் 3 லட்சம் 5 லட்சம் பேக்லிங்க் போட்டு வச்சிருப்பாங்க. மினிமம் 1 லட்சம் பேக்லிங்க் ஆச்சு அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்க அது போல பேக்லிங்க்லாம் எடுத்து ப்ரொஃபஷனலாக பண்ணுறதால தான் அவங்க வெப்சைட் எல்லாரும் டாப் 10க்குள்ளே நம்பர் 1 பொசிஷன் வந்துட்டு இருக்கு. நீ ஒன்றா சொல்லலாம், ப்ரோ நான் SEO பண்ணி டாப் 10க்குள்ளே எந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னும் போது அது ஒரு கீவேர்ட்ஸ், எப்படி நீ அந்த கீவேர்ட்ஸ் போட்டு தேடினா மட்டும்தான் வரும். ரேண்டமாக வந்து எனக்கு எந்தமே தெரியாது, பொதுவாக நான் ஒரு கீவேர்ட்ஸ் போட்டு தேடும் போது அந்த பர்டிகுலர் பேஜ் எனக்கு வருமானம் கிடைச்சுன்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா உங்களோட பெட்டரான ரிசல்ட் தான் எனக்கு வரும். ஏன்னா உங்கள் சிஸ்டத்தில் இந்த குக்கீஸ் இருக்குது, அதனால ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்துடலாம். பட் என் சிஸ்டத்தில் அப்படி எதுவுமே இருக்காது. புரியுதுங்களா? ஸோ அந்த விதத்தில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் பின்னாடி தான் இருப்பீங்க. புரியுதுங்களா? பேக்லிங்க்ன்றது என்னன்னா, நம்ம போடக்கூடிய ஆர்டிகிள் வந்து மற்றவங்க வந்து அவங்க வெப்சைட்டில் போடக்கூடிய ஆர்டிகளுக்கு ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ்க்கு நம்ம போடக்கூடிய போஸ்ட் URL கொடுக்குறாங்க, பேக்லிங்காக, அதாவது ஒரு கீவேர்ட்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம போடக்கூடிய ஆர்டிகல் ரெஃபரல் கொடுக்குறாங்கன்னா அது பேக்லிங்க் உள்ள கணக்கில் வரும். ஒரு பேக்லிங்க் நான் ₹1 கொடுத்துட்ருக்கேன், குவாலிட்டி வேணும் அப்படின்னா ₹2 நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? எந்த விதத்துலேயும் ட்ராப் அடிக்காது, ஸ்பாம் ஸ்கோர் எதுவுமே இருக்காது, எல்லாமே குவாலிட்டியான வெப்சைட்ல தான். ஓகேங்களா? அது போக கமெண்ட் பேக்லிங்க்ஸ்லாம் அதெல்லாம் தனித்தனி சாப்டர்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? மினிமம் பேக்லிங்க் சர்வீஸ் வந்து ₹1000 ஸ்டார்ட் ஆகுது. பேக்லிங்க் வேணா அதுவுமே நம்ம பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்க்கக்கூடிய செக்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ட்பிரஸ் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பில்ட் பண்ணி கொடுக்குன்னு சொல்லிட்டேன். வேர்ட்பிரஸ் வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு ₹11,000, ஆன்லைன் கிளாஸோட சேர்த்து ₹15,000 சொல்லிட்டேன். சரிங்களா? இது போல் அது எல்லாமே நீங்கள்
உங்களுக்கு கஸ்டம் பில்டு நண்பா. கஸ்டம் பில்டுனா உங்க யூசருடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்தா போல நம்ம வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு எனக்கு இது போல தான் வெப்சைட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தீம்ஸ்ல ஒர்க் பண்ணி கொடுப்பேன். பிரீமியம் தீம்ஸ் பக்கம் போகணும் அப்படின்னா அமௌண்ட் எக்ஸ்பென்சிவ் ஆகும். மானிட்டேஷன் ஃபுல் மானிட்டேஷனோட எனக்கு வெப்சைட் பில்ட் பண்ணி தருவாங்கன்னா அதுவுமே அமௌண்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் கால் பண்ணி டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தென் அது போக வேற என்ன சொல்றது, நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். மறுபடியும் வேற ஏதாவது இந்த வீடியோவில் சந்தேகம் இருக்கு அப்படின்னா தாராளமாக கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அதே போல அமௌண்ட் எங்கிட்ட எல்லாமே அதிகமாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். நம்மளுடைய குவாலிட்டி ஓகேங்களா, மற்றவங்க வந்து எப்படி பண்ணுறாங்களோ அது எனக்கு தேவையில்லாதது. நான் வந்து குவாலிட்டியாக பண்ணுறேன். நான் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிக்கலாக இருந்தாலும் சரி, ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு பேக்லிங்க் எடுத்தா இருந்தாலும் சரி, அதில் நான் கேரண்டி எல்லாத்துக்குமே. சரிங்களா? நீங்கள் வந்து மற்றவங்கள என்னையும் தயவு செஞ்சு யாரும் கம்பேர் பண்ண வேண்டாம். நீங்கள் எங்கிட்ட ஒரு ரூபா கொடுக்குறீங்கன்னா அது வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்கும். எந்த விதத்துலையும் அதை உங்களுக்கு நான் குறைய வைக்க மாட்டேன். 100% குவாலிட்டி வைஸில் காம்ப்ரமைஷன் பண்ண முடியாது. சரிங்களா? தமிழ்நாட்டிலே நாம் இதை தமிழ்நாடா வேர்ல்டு வைஸ் பார்த்தாச்சுன்னா இதை தமிழ்நாட்டில்னு பார்த்தாச்சுன்னா நான் ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணிட்டு இருக்க வெப்சைட் கூட இருக்கக்கூடிய A to Z எல்லா ப்ரொஃபஷனலுமே டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங், பேக்லிங்க் சர்வீஸ் எல்லாமே நம்ம இதை வந்து ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸ் எதுனா பண்ணணும் அப்படின்னா தாராளமாக கனெக்ட் பண்ணுங்க. முக்கியமாக கனெக்ட் ரேட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்கு. உங்கள் வெப்சைட்டுக்கு பேஜ் சிபிசி, பேஜ் ஆர்பிஎம் எதுவுமே இன்க்ரீஸ் ஆகல, ரெவன்யூ அந்த அளவுக்கு வரல அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அது எல்லாமே நான் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? எனிவே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் நண்பா.